ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரைடர் வித் பிரதீப். ஸோ நம்ம இன்றைக்கி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வள்ளி சுனை அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அது இங்கேருந்து கரெக்டாக நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா தக்காலை பக்கத்தில் வரணும். அந்த இடத்துல தான் அந்த இது அருவி இருக்குது. மேப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேப்பில் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், இந்த மேப்பில் காட்டாது. இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளாடி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இதில் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொன்னாங்க. பைக் வந்து அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான் வரும், அதுக்கப்புறம் வராது. இந்த ரூட்டு தான் போகணும். இது பார்த்திங்கன்னா ஒரு கல்லுக்கு அடியில் வந்து செம்மையாக ஒரு கோவில் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், வேறு லெவலு. நம்ம பார்த்திங்கன்னா இதிலேருந்து இந்த ரூட்டு அப்படி நடந்து தான் போகணும். சரி, எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. இப்படி ஒரு இடம் இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது கண்டிப்பாக. நாங்களும் மேப்பில் ரொம்ப தூரம் சர்ச் பண்ணி பார்த்து மேப்பில் பார்த்த பிறகு தான் இது வந்து எங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரியும். பாருங்கள், வேறு லெவலு. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இங்கே கேறிட்டு அப்படி போகிறவங்ககிட்ட நான் கண்டிப்பாக கேட்டு பார்த்தேன், இது எவ்வளோ தூரம் போகணுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் வலிக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் கேறணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் அப்படி இன்றைக்கி வந்தோம். அப்படியே காட்டு ரோடு போதா பாருங்கள். அங்கே அந்த பார்த்திங்கன்னா செம மலை, ஃபுல் மலையாக தான் இருக்குது. சரி, எவ்வளோ தூரம் தான் போக முடியும் அப்படின்னு தெரியல. அப்படியே போயிட்டுருக்கேன். அவங்க சின்ன பைக் ரூட்டு பார்த்திங்கன்னா இதுதான். சரி, அப்படியே போகிறது மாதிரி இருக்குது. சரி, போகலான்னு அப்படி வந்துட்டுருக்கேன். என் நண்பர்கள் எவ்வளோ தூரம் தெரியுது அப்படின்னு சரியாக தெரியல. இங்கே பாருங்கள் மலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மீட்டர் வந்திருக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி எனக்கு மூச்சு வாங்குது. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இப்படி ஒரு இடம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நிறைய தெரியாது. இன்றைக்கி பிளான் பண்ணதுன்னா வேறு ஒரு ஸ்தலத்தில் தான் போகிறதுக்கு நான் பிளான் பண்ணேன். ஆனால் அது கண்டிப்பாக முடியலை என்னால். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்திருக்கேன். ரொம்ப மூச்சு வாங்குது. இப்படி படி மாதிரி போயிட்டுருக்கா, ரொம்ப மூச்சு வாங்குது. ஒரு கொஞ்சம் தூரம் தான் அப்படி மேப்பில் காட்டுச்சு. ஒரு கொஞ்சம் கோவிலேருந்து அந்த பக்கத்துலேருந்து அந்த அதுலேருந்து மேப்பு அவ்வளோதான்னு எனக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் மேப்பு காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டு தான் அங்கே வந்தோம். நீங்கள் உங்களுக்கு கேட்டால் தெரியும், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடம் கேட்டால் தெரியும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே சொல்லுவாங்க. காட்டுக்குள்ளடி போகிறது மாதிரி போயிட்டே இருக்கேன். வேறு லெவல் ஃபீலிங்ஸ். நண்பன் எங்கன்னு தெரியல, நான் வந்துட்டுருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட் சவுண்டாக வருது. எப்பா ஒத்தையில் போனால் கண்டிப்பாக பயந்துட வேண்டியது. ஐயோ, மார்க் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், பாருது. கண்டிப்பாக ஒத்தையில் ஒருத்தன் வந்தானா பயப்பட வேண்டியது தான். எப்பா சாமி, பெரிய மலை ஏறுற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. பாருங்கள், குகைக்கு உள்ள போகிறோம். வா வா வா, வேறு லெவலு. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வழி தட்டி போகாமல் இருக்க எல்லா பாறையிலுமே அப்படி ஒரு அடையாளம் மாதிரி, அதாவது அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோ எந்த யூடியூப் ப்ரோ? ரைடர் வித் பிரதீப் ப்ரோ. ஸோ நம்ம இது ரொம்பவே வேறு லெவல். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள யார் கண்டிப்பாக ட்ரக்கிங் வரதா இருந்தாலும் வாங்க, இந்த இடத்துல வந்தால் போதும். ட்ரக்கிங் ஃபீலிங்ஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நானும் நினச்சேன் பார்த்திங்கன்னா 1-2 ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலு ஃபேமிலிஸ் நிறைய இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அருவி சவுண்டு நல்ல ஹெவியாக கேட்குது. ஸோ இதுதான் அந்த அருவியா அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்துட்டேன் பாருங்கள்.
ஸோ ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குகைக்கு உள்ளாடி வந்திருக்கோம். பார்த்து தெரியும், இதான் அந்த குகை பாருங்கள். நான் நினச்சேன் வேறு லெவலில் வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இது வேறு லெவலில் இருக்குது. உள்ளாடி போகிறது இந்த ரோட்டு தான். உள்ளாடி போனோம், ஒரு சின்ன பாதை மாதிரி இருக்குது பாருங்கள். சின்ன பாதை மாதிரி கொடுத்துருவாங்க, இந்த ரோட்டு தான் போகணும். ஸோ கோவில்னு சொன்னால அது இந்த இதான் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதுதான் அந்த கோவில் பாருங்கள். உங்க உள்ளாடி போய் பார்ப்போம். இல்லை வேறு பிரச்சனை இல்லை. ஐயோ முட்டை தண்ணி வேற இருக்கு. என்னதை இருட்டு வர. ஸோ இதான் அந்த அருவி. உள்ளாடி போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இங்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெருசாக தண்ணி ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா முட்டளவு தண்ணி அப்படியே இருக்கு பாருங்க. வேற லெவலு. பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புகைக்கலர் தான் இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. இதுதான் அந்த சதர்லிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால். இது கொட்டை ஒன்று பொட்டுக்கிட்டே இருக்குது. பார்த்து பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது பாருங்க. அங்கே செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிளேஸில். இந்த தண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, இனி ஃபன் டைம் குளிக்க வேண்டியதுதான். ரொம்ப தணப்பு. ஏங்க இடுப்பெல்லாம் தான் தண்ணி இருக்கு, பயமா இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் முடிக்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தக்கலை பக்கம் வள்ளி சுனை அப்படி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடம் தான். வேறு லெவலு. கண்டிப்பாக ட்ரெக்கிங் வர்றதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க. வந்தாலும் பக்கம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி மாதிரி, அதாவது ஒரு சுரங்கத்து பார்த்துக்கல ஒரு அருவி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு லெவல்னால் வேறு லெவல். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கிடைக்காது. பக்கத்தில் நானும் வந்து கோவில்னால் ஒரு பெரிய கோவில் இருக்குன்னு நினச்சேன். அந்த கோவிலில் அந்த இதில் ஒரு அந்த மலையில் வந்து ஒரு 3 சிறுவம் இருக்குது. வேறு லெவலுன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சைடில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. ஸோ இதை மாதிரி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் பாய், see you. வாழ்க வளமுடன்.